இயக்குனரும் நடிகருமான சரவண சுப்பையா இணைஞ்சிருக்காரு. அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். உலகை விட்டு விடை பெற்றிருக்கிறார் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா. உங்களுடைய இரங்கல் செய்தியை பதிவு பண்ணுங்க சார். தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கும் தமிழக மக்களுக்கும் என்னுடைய வணக்கம் மற்றும் ஆழ்ந்த இரங்கல். இழப்பு. கடந்த சில நாட்களாகவே அவர் உடல்நிலை சரியில்லாம இருந்தது. சமீபத்தில் ஆர்பி சௌத்ரி அவர்கள் மறைந்த பொழுது கூட நாங்கள் எல்லாம் முடிவு பண்ணோம், சங்கத்தின் சார்பாக ஒரு முறை நேரில் போய் சந்திச்சு அவரை பார்த்து வாழ்த்து பெற்று வரணும் அப்படின்னு. அப்புறமா சூழ்நிலையில இடையில அவர் நல்லா இருக்காருன்னு கேள்விப்பட்டோம். திடீர்னு இப்படி ஆயிடுச்சு. காலையிலேயே இந்த செய்தி வந்தது. இது கன்ஃபார்ம் ஆகக்கூடாதுன்னு கடவுள் வேண்டிட்டோம். பட் நடந்து போச்சு. இட்ஸ் ஹேப்பன். ஒரு காம்ப்ளிகேட்டட் சுச்சுவேஷன். நிறைய விருதுகளை வென்றவர். தமிழக மாநில அரசு விருது, தேசிய விருது, இன்ஃபேக்ட் இலங்கையில போர் நடக்கிறப்ப தேசிய விருது எனக்கு வேண்டாம்னு சொல்லி தன்னுடைய தாய் கருத்தம்மா பெயர்ல வாங்கின அந்த படத்துக்கான விருதை திருப்பி சென்ட்ரல் கவர்மெண்ட் அனுப்பிச்சார். அவர் மாபெரும் தமிழன். தமிழ் சினிமாவை சாதாரண எளிய மக்களுக்கும் ரொம்ப அழகா கொண்டு போய் சேர்த்தவர். உள்ளங்கையில வச்சு இந்த உலகத்தையே பார்த்தவர். தனிப்பட்ட முறையில நான் அவரோட ஒர்க் பண்ணியிருக்கேன். தமிழ்ச்செல்வன், அந்தி வந்தாய் போன்ற படங்கள்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப க்ளோஸ். என்னுடைய தகப்பனார் மறைவுக்கு அவர் தான் படத்திறப்பு விழாவுக்கு திறந்து வச்சாரு. அப்பேற்பட்ட ஒரு மாபெரும் இமயத்தை நாங்க இழந்துட்டோம். இழந்தது எப்படின்னு சொல்றதுன்னு தெரியல. சரிந்தது இமயம் மட்டுமல்ல, எங்களுடைய இதயமும் தான். இது ஈடுகட்டுறதுக்கு எங்களால முடியாது. அசந்தர்ப்பமான சூழ்நிலையாகவே இருக்குது. சூழ்நிலை சரியில்லை. சிஎம் இப்போ டெல்லி பயணம் மேற்கொண்டிருக்காரு. அவருக்கான அரசு மரியாதையை எங்கள் சங்கம் இப்படி கேட்டு வாங்க போகுது அப்படிங்கிறத பத்தி கலந்தாலோசிச்சு முடிவு எடுத்துட்டு இருக்காங்க. தற்போதைக்கு நீலாங்கரையில அவருடைய உடல் வைக்கப்பட்டிருக்கு. நாங்கள் இங்கிருந்து புறப்பட்டவரை சந்திப்பதற்காக அவருடைய இறுதி யாத்திரைக்காக செல்கிறோம். அவருடைய மகள் ஜனனி மலேசியாவில இருந்து வரணும். அவருடைய சொந்தக்காரங்க எல்லாம் ஊர்ல இருந்து வரணும். பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்படணும். அரசு மரியாதை செலுத்தப்படணும். அதை தொடர்ந்து ஊர்வலமாக சென்று அவருடைய இறுதி பயணம் நல்லபடியா நடக்கணும். இவ்வளவு ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. ஸோ இது எல்லாம் நல்லபடியா நடக்கணும்னு வேண்டிக்கிறோம். அவருடைய ஆத்மா ஆண்டவனிடத்திலே இளைப்பாற எல்லாம் அல்ல இறைவனை வேண்டுகிறேன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட். இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.